Please subscribe Sadhguru Sai Creations. ஸோ மாதவிடாய் சமயங்களில் எவ்ரி டைம் பீரியட்ஸ் வரும்போது அதிகமான மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்குன்னா உடனடியாக அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கணும். முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் 45 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 1 hour 2 hours ஒன்ஸ் ஒரு பேட் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ப்ளீடிங் ஆகக்கூடிய பெண்கள் இருக்காங்க. ஸோ 3-4 கட்டிகள் யூட்ரஸில் சேர்ந்து அதிகமான ஒரு வலியை தரும்போது ப்ளீடிங் அதற்கேற்ற மாதிரி அதிகமான உதிரப்போக்கு இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு எந்த மருந்து எடுத்தால் உடனடியாக நமக்கு ஸ்டாப் ஆகணும்? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உடலில் அதிகமான உதிரப்போக்கு அப்படின்னு சொன்னாலே ப்ளீடிங் பெண்களுக்கு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ மாதவிடாய் சமயங்களில் எவ்ரி டைம் பீரியட்ஸ் வரும்போது அதிகமான மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்குன்னா உடனடியாக அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கணும். முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் 45 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய இருக்குது. எக்ஸஸாக ப்ளீடிங் ஆகும்போது, அதாவது 5 நாட்கள் வரைக்கும் நமக்கு ப்ளீடிங் இருக்கலாம் பீரியட்ஸ் அப்போது. ஆனால் இதுவே அதிகமான உதிரப்போக்காக மாறும்போது தொடர்ந்து நமக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குது. 10 நாட்கள் கடந்து 15 நாட்கள் கடந்தும் நமக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1 hour 2 hours ஒன்ஸ் ஒரு பேட் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ப்ளீடிங் ஆகக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அதற்கு அடுத்ததாக நமக்கு இந்த ப்ளீடிங் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஏற்படுது. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனில் அதிகமான உதிரப்போக்கு இருக்கும். அடுத்த கண்டிஷன் பார்த்தோம்னா யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்தால் இந்த நிறைய பெண்களுக்கு இந்த யூட்ரஸில் ஃபைப்ராய்டு 3-4 கட்டிகள் வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3-4 கட்டிகள் யூட்ரஸில் சேர்ந்து அதிகமான ஒரு வலியை தரும்போது ப்ளீடிங் அதற்கேற்ற மாதிரி அதிகமான உதிரப்போக்கு இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு எந்த மருந்து எடுத்தால் உடனடியாக நமக்கு ஸ்டாப் ஆகும்? நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இதுக்கு டிஎன்சி முடிச்சுட்டு டிஎன்சி ப்ரொசீஜர்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. சரி, அதுக்கப்புறம் நம்ம யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடலாம், ஏஜ் ஆகிடுச்சு, மெனோபாஸ் வரப்போகுது, ஸோ ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது. ஸோ இதற்கு அடுத்தது நம்ம பெண்கள் நிறைய பேருக்கு இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான ஏதாவது சிகிச்சை முறைகள் எடுக்கும்போது அந்த சமயங்களிலும் அதிகமான ப்ளீடிங் இருக்குது. இந்த எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம சித்த மருந்துகள் எந்த அளவுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக மருந்து எடுக்க இந்த உதிரப்போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் நம்ம உடலில் எங்கே உதிரப்போக்கு இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு முக்கியமாக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மென்சுரல் சைக்கிள். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு, முக்கியமாக டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா உதிரப்போக்குக்கு அடுத்தது இந்த பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்குமே ஆசனவாய் பகுதியில் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுது. ஆசனவாய் பகுதியில் காலையில் டெய்லி மோஷன் போகிறதே ஒரு சிரமமாக இருக்குது. ஸோ இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்சு இந்த மோஷன் போகும்போது மலம் வெளியேற்றும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உதிரப்போக்கு அப்படின்னு சொல்கிறது மோஷன் போய் முடித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கே தெரியாமல் ஃப்ரெஷ் பிளட் அப்படியே போகுது. ஸோ டெய்லி இந்த மாதிரி உதிரம் போயிட்டே இருந்துச்சுன்னா, ஸோ பிளட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா உடல் ரொம்ப அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை ஏற்பட்டுரும். ஸோ இதை தடுக்கணும். ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதிகமான உதிரப்போக்கை நம்ம குறைப்பதற்கு சித்த மருத்துவத்தில் நம்ம என்னென்னா எடுக்கக்கூடிய மருந்துகள் தோற்பு சுவை இருக்கக்கூடிய மருந்துகள் தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ தோற்பு சுவை இருக்கக்கூடிய சில மூலிகைகள் நமக்கே தெரியும். அதில் முக்கியமானது கடுக்காய். இந்த கடுக்காய் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் நிறைய எல்லா நோய்களையுமே போக்கக்கூடியது. அதில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக நிச்சயமாக இந்த கடுக்காய் இருக்கும். எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, புற்றுநோய்களுக்கு நம்ம புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கோ, இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களானோ, இல்லை நம்ம உடலில் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை லிவர் கிட்னி இஷ்யூஸ் இருக்குது, எந்த பிரச்சனைனாலும் நமக்கு கடுக்காய் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. இந்த கடுக்காய், அதாவது பிஞ்சு கடுக்காய் அப்படின்னு சொல்கிறோம்.
கடுக்காயை விட பிஞ்சு கடுக்காயிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பிஞ்சு கடுக்காயும் நிறைய மருந்துகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பிஞ்சு கடுக்காயும் இந்த முக்கியமான ஒரு மூலிகையாக இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்தில் சேருது. அது என்ன மருந்து அப்படின்னா ஆறுமுகச்சூரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆறுமுகச்சூரணத்தோட பலன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த மாதிரி உதிரப்போக்கு இருக்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்தலாம். அதற்கு அப்புறமாக அடிவயிற்றில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்கும், அதாவது தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்கனில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே, நிறைய பேருக்கு ஹெரனியா இருக்கும், ஆண்களுக்கு ஹைட்ரோசில் இருக்கும், விதைப்பை வீக்கம் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ப்ரோஸ்டேட் கிளாண்டில் என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலும் இந்த ஆறுமுகச்சூரணம் பயன்படுத்தலாம். நம்ம கிளினிக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆறுமுகச்சூரணத்தில் சில முக்கியமான குரு மருந்துகளும் சேர்த்து பல நோய்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் இந்த சூரணம் அப்படின்னு சொல்கிறது எளிமையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இது எல்லாருமே இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதனோட வீரியமான சில மருந்து முறைகள் சேர்த்து, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதனோட நம்ம உப்பு வகைகளோ இல்லை பற்ப வகைகளோ இதனோட சேர்ந்து குரு மருந்தாக அதை வீரியமிக்க மருந்தாக நம்ம கொடுத்து தான் நிறைய பேர் இதில் பலனடைஞ்சிருக்காங்க. அப்போ பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஆறுமுகச்சூரணம் எப்படி செய்யறதுன்றதும் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்ன்றதும் நான் சொல்கிறேன். இதற்கு முக்கியமாக நான் சொன்ன மாதிரி பிஞ்சு கடுக்காய் தேவை. பிஞ்சு கடுக்காய், அதே மாதிரி கடுக்காய் பூ, இதுவுமே உலர்ந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்லேயே இருக்கும். இப்போது ஒரு தாவரம் அப்படின்னா ஒரு தாவரத்திற்கு ஒவ்வொரு பாகமுமே நிறைய பலன்கள் நிறைந்தது இல்லையா? அந்த மாதிரி தான் நான் பல வருஷமாக ஒரு தாவரம்னா அதனுடைய பூவை எப்படி பயன்படுத்தலாம், இலையை வேறு எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலாம், பட்டையை எப்படி பயன்படுத்தலாம், அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மருந்தாக அதை நம்ம யாருக்கெல்லாம் அதை கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது இப்படி தான் நம்ம நாடி பரிசோதனைலாம் செய்து தான் கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாதிரி தான் இந்த கடுக்காய், பிஞ்சு கடுக்காயை விட பிஞ்சு கடுக்காய் இந்த இதில் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி கடுக்காய் பூவும் இதில் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். அதனோட முக்கியமாக ஓமம்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய இதனோட முக்கியமான பலன்னா நமக்கு ஜீரண சக்தி, அதாவது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ டைஜஷன் இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால மோஷன் ஃப்ரீயாக போகும். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் ஓமம் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அதிவிடயம்னு சொல்லும்போது இரத்த நாளங்களில் இது ஒரு மிக சிறந்த, அதாவது ஹார்ட்டில் எவ்வளோ பிளாக் இருந்தாலும் சரி அதை குறைப்பதற்கு நமக்கு அதிவிடயம் ஒரு மிக சிறந்த மூலிகை. இன்றைக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மயஸ்தீனியா கிராவிஸ்க்கு இந்த அதிவிடயம் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மருந்து, முக்கியமான மருந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த அதிவிடயம் ஒரு முக்கிய மூலிகையாக இதில் சேருது. அதுக்கப்புறம் சிறுநாகப்பூ. இந்த சிறுநாகப்பூவும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிப்பதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தயிரில் சேர்த்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போது உடல் உஷ்ணம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த கிராம்பும் இதில் சேர்க்கணும். உஷ்ணமாக இருந்துச்சுன்னா கிராம்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உஷ்ணம் இல்லைங்க, எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்க கிராம்பு இதனோட சேர்த்துக்கலாம். அப்போ இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம்னா பிஞ்சு கடுக்காய் பூ, அதுக்கப்புறம் ஓமம், அதிவிடயம், சிறுநாகப்பூ, கிராம்பு, இத்தனை மூலிகையும் இதில் சேருது. இந்த மூலிகை எல்லாமே சம அளவு நம்ம எடுக்க போகிறோம். சம அளவு எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா தயிர், நல்ல பசு தயிர் கெட்டியாக எடுத்து இதில் கலந்து எல்லா மூலிகையும் கலந்து அப்படியே ஒரு நாள் இரவு முழுவதும் அப்படியே நம்ம வச்சிடணும். ஸோ கிட்டத்தட்ட 6 to 8 மணி நேரம் அது தயிரில் அப்படியே இருக்கணும். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுவோன்னா இதை அடுப்பில் வச்சு அப்படியே காய்ச்சணும். லோ ஃப்ளேமில் ஒரு மண் பாத்திரத்தில், மண் சட்டியில் வச்சு இதை நம்ம காய்ச்சிக்கிட்டே வரும்போது தயிரெல்லாம் சுண்டி வரும். அந்த சமயத்தில் இதை எடுத்து நம்ம வெயிலில் நல்லா உலர்த்தணும். ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் இதை நல்லா உலர்ந்த பிறகு இதை எடுத்து நம்ம பவுடராக எடுத்து வச்சுக்கணும். ஸோ பவுடரை நல்லா அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்து வச்சு தான் இதுதான் ஆறுமுகச்சூரணம் பேஸ். இதை பல நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு இன்னும் நிறைய ப்ராசஸ் நாங்கள் பண்ணுவோம். இதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இதனோட சில மூலிகைகள் சேர்த்தோ இல்லை மூலிகை சாறு விட்டு, இல்லை நான் சொன்ன மாதிரி பெருமருந்து வகைகளும் இதனோட சேர்த்து, முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இதில் சீந்தில் சர்க்கரையை சேர்த்து குறிப்பிட்ட அளவுக்கு சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ நம்ம அதிகமான உதிரப்போக்கு இருக்கக்கூடியவர்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம்னா இந்த சூரணம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதிகமான உதிரப்போக்கு இருக்குது,
ஸோ நமக்கு வந்து 5 நாட்களுக்கும் மேலே ப்ளீடிங் இருக்குது, மோஷன் போகும்போது பைல்ஸ் மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆசனவாய் பகுதியில் ப்ளீடிங் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தால் வயிற்று பகுதியில் ப்ளீடிங் இருக்கும். ஸோ வாய் பகுதியில் நிறைய பேருக்கு ப்ளீடிங் கம்ஸ் இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம். ஸோ இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைகளாக இருந்தால் தேனில் கலந்து பயன்படுத்தலாம். இப்போது சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் இந்த வெந்நீர்லேயோ, மற்றவர்கள் வந்து இதில் தேனில் கூட சாப்பிடலாம். ஸோ இந்த சூரணம் ஒரு கிட்டத்தட்ட 4 கிராம் அளவுக்கு எடுக்கிறோம். தேன் விட்டு நல்லா கலந்து இதை காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் சாப்பிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து 1 மண்டலம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் அதிகமான உதிரப்போக்கு இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் செய்யலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி வெந்நீரில் கலந்து, ஸோ வெந்நீரில் இந்த சூரணம், இந்த பொடியை நம்ம ஒரு 1/2 கிளாஸ் வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா அதிகமான உதிரப்போக்கு குறையும். உதிரப்போக்குக்கு மட்டும் கிடையாது, சரியாமை பிரச்சனை இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கலாம். அதற்கப்புறம் மூட்டுக்களில் வலி இருக்குனாலும் இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குனாலும் வெற்றிலை சாறு எடுத்து அதில் இந்த சூரணத்தை கலந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல நோய்களுக்கு இந்த ஆறுமுக சூரணம் நமக்கு பயன்படுது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம காயக்கல்ப முறைப்படியும் இதை பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம உடல் அதிகமான ப்ளீடிங் இருக்குது, இல்லை பைல்ஸ் ஃபிஸ்டுலா கம்ப்ளைண்ட் இருக்குனாலும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவில் அதிகமான உதிரப்போக்கு இருந்தால் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ முறையை பற்றி பார்த்துருக்குறோம். இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.